மைண்ட் ஸ்விட்ச் எனிக்மா வெளியிடப்பட்டது. உடல் இடமாற்றங்களின் மர்மம். எபிசோட் 1 தி ஸ்வாப். பரபரப்பான நகரமான வாரணாசியில் பழங்கால மரபுகளின் எதிரொலிகள் நவீன வாழ்க்கையின் தாளங்களுடன் ஒத்துப்போகின்றன. 2 நபர்கள் தர்க்கத்தையும் பகுத்தறிவையும் மீறி ஒரு மர்மத்தில் சிக்கிக்கொண்டனர். எஃகு இதயம் மற்றும் நெருப்பின் முஷ்டிகளை கொண்ட புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர் ஹீரோ யவானாஸ் அடுத்த பெரிய சண்டைக்காக தனது திறமைகளை மெருகேற்ற நகரத்தின் உடற்பயிற்சி கூடங்களில் அயராது பயிற்சி பெற்றார். இதற்கிடையில் நாயகி நந்தினி ஒரு பரதநாட்டிய நடனக் கலைஞர். அதன் அழகான அசைவுகள் தொலைதூர பார்வையாளர்களை கவர்ந்தன. தலைமுறையாக கடந்து வந்த காலமற்ற கலை வடிவத்தில் தன்னை மூழ்கடித்துக் கொண்டாள். யவானாஸ் தனது போட்டியாளரான சாந்திக்கு எதிராக அதிக பங்குகள் கொண்ட குத்துச்சண்டை போட்டியில் களமிறங்கிய போது எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு மேடை அமைக்கப்பட்டது. கூட்டம் அலைமோதியது மற்றும் கைமுட்டிகள் பறந்தபோது தனது விதி மிகவும் விசித்திரமான திருப்பத்தை எடுக்கப் போகிறது என்பதை யவானாஸ் அறிந்திருக்கவில்லை. ஒரே நேரத்தில் நகரம் முழுவதும் நந்தினி தனது மெய்சிலிர்க்க வைக்கும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளால் பார்வையாளர்களை திகைக்க வைத்தார். ஒவ்வொரு அழகான அடியிலும் காதல் மற்றும் பக்தி கதைகளை பின்னினார். ஆயினும் கூட நடனத்தின் தாளத்தில் அவள் தன்னை இழந்தாலும் ஒரு மர்ம சக்தி வேலை செய்து கொண்டிருந்தது. அவள் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றும் நிகழ்வுகளின் சங்கிலியை இயக்கியது. இரவின் மறைவின் கீழ் வாரணாசி அமைதியாக உறங்கியபோது ஒரு நுட்பமான மாற்றம் ஏற்பட்டது. அகிவிட் சிலை நகரத்தின் மையத்தில் அதன் புதிரான இருப்புக்காக நீண்ட காலமாக மதிக்கப்படுகிறது. மற்றொரு உலக ஆற்றலுடன் துடித்தது. விதியின் போக்கை மாற்றும் ஒரு மந்திரத்தை வெளிப்படுத்துகிறது. யவானாஸ் மற்றும் நந்தினிக்கு தெரியாமல் அவர்களின் உடல்கள் விதியின் ஒரு அசாதாரண பரிசோதனைக்கான பாத்திரங்களாக மாறவிருந்தன. விடியலின் முதல் கதிர்கள் அடிவானத்தில் உடைந்தபோது அவர்கள் புரிந்துகொள்ளுதலை மீறும் ஒரு யதார்த்தத்திற்கு எழுந்தார்கள். யவானாஸ் கண்ணாடி முன் நிற்பதைக் கண்டான். ஆனால் அவனை திரும்பி பார்த்த பிரதிபலிப்பு அவனுடையது அல்ல. அதிர்ச்சியிலும் குழப்பத்திலும் அவன் முகத்தை தொடுவதற்கு அவன் கையை நீட்டினான். அறிமுகமில்லாத அம்சங்கள் அவனையே திரும்பி பார்த்து கொண்டிருந்தன. அதேபோல பரதநாட்டியத்தின் லாவகமான அசைவுகளுக்கு பழக்கப்பட்ட நந்தினி குத்துச்சண்டையின் கடுமைக்கு பழக்கப்பட்ட தசைகளின் பரிச்சயமற்ற எடையுடன் தன்னை பிடுங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அவள் ஒரு எளிய பைரவுட் செய்ய முயன்றபோது அவள் விகாரமாக தடுமாறினாள். அவளது அசைவுகள் அவளுக்கு ஒருமுறை சிரமமின்றி வந்த கருணையை காட்டிக் கொடுத்தது. இவ்வாறு யவானாசும் நந்தினியும் தங்கள் இடமாற்றம் செய்யப்பட்ட உடல்களின் மர்மத்தை அவிழ்ப்பதற்கான தேடலை தொடங்கியதால் ஒரு அசாதாரண சுய கண்டுபிடிப்பு பயணத்திற்கு மேடை அமைக்கப்பட்டது. அவர்களின் பாதைகள் அகிவிட்சின் புதிரான சக்திகளை மட்டுமல்ல தங்கள் சொந்த ஆன்மாவின் ஆழத்தையும் எதிர்கொள்ள வழிவகுக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஒவ்வொரு நிழலும் ஒரு துப்பு வைத்திருக்கும் மற்றும் ஒவ்வொரு அடியும் அவர்களை உண்மைக்கு நெருக்கமாக கொண்டு வரும். புராதன நகரமான வாரணாசிக்குள் மறைந்திருக்கும் ரகசியங்களை யவானாசும் நந்தினியும் ஆழமாக ஆராய்வதால் அடுத்த சிலிர்ப்பான அத்தியாயத்திற்காக காத்திருங்கள்.